டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் மகாத்மா காந்தியின் சிலைக்கு எதிரே ராஜாஜி என்று அழைக்கப்படும் சி ராஜகோபாலாச்சாரி சிலையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திறந்து வைத்தார். பிரிட்டிஷ் கட்டட கலைஞரான எட்வின் லூட்டியன் சிலை அகற்றப்பட்டு சுதந்திர இந்தியாவின் முதல் ஆளுநரான ராஜாஜியின் சிலை நிறுவப்பட்டது. கடந்த 13ஆம் தேதி பிரதமர் மோடி திறந்து வைத்த புதிய சேவா தீர்த்த கட்டட வளாகத்தில் முதன்முறையாக இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. பிரதமர் மோடி தலைமையில் காலை 11 மணிக்கு நடைபெறும் கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டு அறிவிப்புகள் வெளியாகும் என சொல்லப்படுகிறது. அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொண்டு பிரதமர் மோடி நாட்டையே விற்றுவிட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி காட்டமாக விமர்சித்துள்ளார். உலகையே உலுக்கிய எஸ்டீன் கோப்புகளில் பிரதமர் மோடி மற்றும் பாஜக அமைச்சரின் பெயர் இடம்பெற்றுள்ளது என்பது வெட்கக்கேடானது எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். கனடா பிரதமர் மார்க் கார்னி வரும் 26ஆம் தேதி இந்தியா வர உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 நாடுகள் பயணத்தில் முதலில் இந்தியா வரும் அவர் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து இருதரப்பு உறவை மேம்படுத்துவது மற்றும் வர்த்தகம், தொழில்நுட்பம், AI வளர்ச்சி உள்ளிட்டவை குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக சொல்லப்படுகிறது. ஜார்க்கண்ட் மாநிலம் சாத்ரா மாவட்டத்தில் ஏர் ஆம்புலன்ஸ் விபத்தில் சிக்கியதில் நோயாளி உட்பட 7 பேர் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தனர். ராஞ்சியிலிருந்து டெல்லி நோக்கி 7 பேருடன் புறப்பட்ட ஏர் ஆம்புலன்ஸ் கொல்கத்தா விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்ததால் விபத்தில் சிக்கியது. வனப்பகுதியில் விழுந்து நொறுங்கிய விமானம் தீப்பிடித்து எரிந்தது. பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் மேலும் 2,88,000 புதிய வீடுகளை கட்ட மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்கிறது. அதன்படி தமிழ்நாடு, தெலங்கானா, மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 16 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த வீடுகள் கட்டப்படுகின்றன. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழ்நாட்டில் புதிதாக நிறுவப்பட மற்றும் விரிவாக்கம் செய்யப்பட உள்ள 46 தொழில் நிறுவனங்களுக்கு ஊக்கச் சலுகைகள் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 61,521 பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும் என கூறப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மார்ச் 10ஆம் தேதி மத்திய ரிசர்வ் படைகள் தமிழ்நாட்டிற்கு வர உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவித்துள்ளார். முதற்கட்டமாக 50 CRPF கம்பெனிகள் வரவுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதற்கிடையே மார்ச் 2வது வாரத்தில் தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியாகலாம் என சொல்லப்படுகிறது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மொத்தம் 5,67,07,380 வாக்காளர்கள் இருப்பதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு முன் தமிழ்நாட்டில் 6,41,00,000 வாக்காளர்கள் இருந்தனர். SIR நடைமுறைக்கு பின் வாக்காளர் பட்டியலில் இருந்து 74 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளனர். இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்ட தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் இந்த தகவலை தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 2,77,38,925 ஆண் வாக்காளர்களும் 2,89,60,838 பெண் வாக்காளர்களும் உள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்தார். 7,617 மூன்றாம் பாலினத்தவரும் உள்ளதாக கூறியவர் ஆண் வாக்காளர்களுடன் ஒப்பிடுகையில் எண்ணிக்கையில் பெண் வாக்காளர்கள் 12 லட்சம் பேர் அதிகமாக உள்ளனர் என்றார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2 நாள் பயணமாக இன்று கன்னியாகுமரி செல்கிறார். அங்கு புதிய திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கும் முதல்வர் நாகர்கோவில் வேப்பமூடு சந்திப்பில் உள்ள பூங்காவில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள குமரி கோமேதகம் பொன்னப்ப நாடார் சிலையையும் திறந்து வைக்க உள்ளார். ஓசூரில் தகராறு காரணமாக அரசு அலுவலரை திமுக நிர்வாகியின் மகன் காரேற்றி கொலை செய்திருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் EPS கண்டனம் தெரிவித்தார். ஆட்சியும் அதிகாரமும் கையில் இருக்கும் மமதையில் திமுகவினர் வெறியாட்டம் போடுவதாகவும் தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்றும் அவர் உறுதி தெரிவித்தார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணுவின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் அதிர்ச்சி தகவல் தெரிவித்திருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவில் 20 நாட்களுக்கு மேலாக சிகிச்சை பெற்று வரும் நல்லக்கண்ணுவை குணமாக்க போராடி கொண்டிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்.
சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கல்லுவின் உடல்நலம் குறித்து அவரது குடும்பத்தாரிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விசாரித்தார். அமைச்சர்கள் சேகர் பாபு, முத்துசாமி, தங்கம் தென்னரசு ஆகியோருடன் மருத்துவமனைக்கு சென்ற முதலமைச்சர் சிகிச்சை விவரங்கள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். முதுபெரும் இடதுசாரி தலைவர் நல்லக்கண்ணுவின் உடல்நிலை நலிவுற்று இருப்பதை பார்த்து வேதனை அடைந்ததாக விசிக தலைவர் திருமாவளவன் வருத்தம் தெரிவித்தார். முன்னதாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள நல்லக்கண்ணுவை நேரில் சந்தித்து திருமாவளவன் நலம் விசாரித்தார். தமிழ்நாட்டின் இரும்பு பெண்மணி என போற்றப்படும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகம் உட்பட தமிழ்நாடு முழுவதும் பிரம்மாண்ட கொண்டாட்டத்திற்கு அதிமுகவினர் ஏற்பாடு செய்துள்ளனர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று முக்கிய அறிவிப்புகளை வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் மற்றும் கூடுதல் வாக்குறுதிகளை அறிவிப்பார் என கூறப்படுகிறது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்த நாளை ஒட்டி பசும்பொன்னில் இன்று நடைபெறும் விழாவில் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட உள்ளதாக சசிகலா தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா நினைவிடத்தில் நேற்று மலர் தூவி மரியாதை செலுத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இன்று முக்கிய அறிவிப்பு வெளியிட உள்ளதாக தெரிவித்தார். வரும் சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான போர் என லாஜிக்கே இல்லாமல் முதலமைச்சர் பேசுவதாக தாவேக தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார். உண்மையில் வரும் தேர்தல் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஊழல் லஞ்சத்துக்குமான போர் என்றும் விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்குமான போர் என்றும் அவர் கூறினார். எதிரி இல்லை என்பது உண்மை என்றால் கரூர் கூட்ட நெரிசல் பலி சம்பவத்தில் தன் மீது பழியை தூக்கி போட்டது ஏன் என முதல்வருக்கு விஜய் கேள்வி எழுப்பினார். மனசாட்சி என்று ஒன்று இருந்தால் அவ்வாறு செய்திருப்பீர்களா எனவும் ஆவேசமாக சாடினார். விஜய் கொள்ளையடித்த பணத்தை முதலில் வெளியே கொண்டு வர வேண்டும் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பதிலடி கொடுத்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் நிம்மியம்பட்டு பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் தங்கள் தொகுதிக்கு விஜய்க்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என காட்டமாக விமர்சித்தார். தமிழ்நாட்டில் 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் பல்வேறு தவறுகள் நடந்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியிருக்கிறார். சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பணபலம் அதிகார பலத்தால் ஜெயித்து விடலாம் என திமுக நினைப்பதாகவும் விஜய் குறித்து பேசி அவரை பெரிய ஆளாக்க விரும்பவில்லை எனவும் கூறினார். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் கூடுதல் இடங்களில் போட்டியிட கேட்டிருப்பதாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தெரிவித்தார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு கிராமம் கிராமமாக சென்று மக்களை சந்திப்பேன் என கூறுவது தமிழர்களை அவர் குறைத்து மதிப்பிடுவதையே காட்டுகிறது என்றார். அதிமுக ஆட்சிக்கு வருவதில் தாவேக தலைவர் விஜய்க்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தெரிவித்துள்ளார். மதுரை திருமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விஜய்க்கு பிரச்சனை வந்த போதெல்லாம் ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி உதவி செய்திருப்பதாக கூறினார். நடப்பாண்டின் முதல் வெயில் சதம் ஈரோட்டில் பதிவாகியுள்ளது. ஈரோட்டில் 100.04 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் கொளுத்தியது. கரூர் பரமத்தியில் 99.5 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், மதுரை விமான நிலைய பகுதியில் 99.32 டிகிரியும், சேலத்தில் 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. தேனி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மிதமான மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் திடீரென பெய்த மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சென்னை நேரு பூங்கா விளையாட்டு வளாகத்தில் நடைபெற்ற முதலமைச்சர் இளைஞர் விளையாட்டு திருவிழா இது நம்ம ஆட்டம் 2026 மாநில அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பரிசு தொகை வழங்கினார். கடந்த மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெற்ற போட்டிகளில் முதல் 3 இடம் பிடித்தவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது.
அதிமுக கட்சி மற்றும் இரட்டை இலை சின்னம் தொடர்பாக நிலுவையில் உள்ள மனுக்கள் மீது விரைந்து விசாரணை நடத்தி முடிவை அறிவிக்க தேர்தல் ஆணையத்திற்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தற்போது எஸ்ஐஆர் பணி மற்றும் சில மாநில சட்டமன்ற தேர்தல் பணிகள் உள்ளதால் அதிமுக மனுக்கள் மீது முடிவெடுக்க ஒரு குறிப்பிட்ட கால வரம்பை தெரிவிக்க முடியாத சூழல் உள்ளதாக தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அமைச்சர் நேரு மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என லஞ்ச ஒழிப்பு துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கும் நிலையில் அவருக்கு எதிராக வழக்கு தொடர்ந்த அதிமுக எம்பி இன்பதுரை உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளார். ஒருவேளை அமைச்சர் மேல்முறையீடு செய்தால் தங்களது வாதத்தையும் கேட்க வேண்டும் என வலியுறுத்தி கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இரு பிரிவினரிடையே வன்முறையை தூண்டும் வகையில் பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கிலிருந்து விசிக தலைவர் திருமாவளவனை விடுவித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2014ஆம் ஆண்டு நடந்த பொதுக்கூட்டத்தில் வன்முறையை தூண்டும் வகையில் பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கிலிருந்து தம்மை விடுவிக்க கோரி திருமாவளவன் வழக்கு தொடர்ந்தார். நாமக்கல் கிட்னி திருட்டு வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரிய மனு மீதான விசாரணையை முடித்து வைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது கிட்னி முறைகேடு தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி இதுவரை 12 பேர் கைது செய்யப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கோயில்களை வருவாய் ஆதாரமாக மட்டும் பார்க்காமல் விழாக்களில் சிறு வியாபாரிகளும் உள்நாட்டு பொருட்களை விற்பனை செய்ய அனுமதிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது கோயில் விழா என்பது சடங்கு மட்டுமல்ல, அது ஒரு கலாச்சார நிகழ்வு என கருத்து தெரிவித்தது. யாரும் மாநில உரிமையை பறிக்கவில்லை என்றும் அதை சொல்லி திமுக மாநில சுயாட்சியை கையில் எடுத்திருப்பதாகவும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம் செய்தார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சமூக நீதி பற்றி பேசுபவர்கள் வேங்கை வயல் பிரச்சனையை ஏன் தீர்க்கவில்லை எனவும் கேள்வி எழுப்பினார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே காதல் விவகாரத்தில் சிறுமியின் வீட்டிற்குள் நுழைந்து தகராறு செய்த இளைஞர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கியதில் 17 வயது சிறுமி மற்றும் அவருடைய பாட்டி பரிதாபமாக உயிரிழந்தனர். தொடர்ந்து இளைஞரும் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்ற நிலையில் அவரை போலீசார் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்து விசாரித்து வருகின்றனர். சேலம் மாநகராட்சியில் சுமார் 4 கோடி மதிப்பிலான குடிநீர் விநியோக திட்டத்தை தனியார் வசம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுப்பதாக மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கோட்டை மைதானத்தில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது மாநகராட்சி நிர்வாகத்தின் சீர்கேட்டை கண்டித்து கண்டன முழக்கம் எழுப்பப்பட்டது. சென்னை எழும்பூர் நுங்கம்பாக்கம் இடையே தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக புறநகர் மின்சார ரயில்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்தனர். வழக்கமாக காலை நேரங்களில் 5 நிமிடங்களுக்கு 1 என இயக்கப்பட்ட ரயில் தற்போது 15 நிமிடங்களுக்கு 1 என மாற்றம் செய்யப்பட்டு 45 நாட்களுக்கு இதே நடைமுறை செயல்படுத்தப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே துறிஞ்சிக்குப்பம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டனர். அறிவியல் ஆசிரியராக இருக்கும் மாணிக்கவேல் தங்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக மாணவிகள் பெற்றோரிடம் தெரிவித்தனர். கிருஷ்ணகிரி பேருந்து நிலையத்தில் ஆர்ப்பாட்டம் செய்த பாமகவினர் திமுக பேனரை கிழித்து வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த வாரம் திருவிழாவின் போது அங்கு வந்த திமுக ஒன்றிய செயலாளரின் மகன் உள்ளிட்ட கும்பல் வீரப்பன் படம் பொறித்த டி ஷர்ட் அணிந்திருந்தவர்களை ஆயுதங்களுடன் மிரட்டியதை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக தருமபுரியில் அதிமுக சார்பில் அனுமதி பெற்று வைத்த பேனர்களை நகராட்சி நிர்வாகம் அகற்றியதாக கண்டனம் தெரிவித்து அதிமுகவினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பதற்றம் ஏற்பட்டது. நகரம் முழுவதும் விளம்பர பேனர்கள் அதிக இடங்களில் இருப்பதாக கூறி அகற்றியதாக கூறப்படுகிறது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் ஒருங்கிணைப்பு குழுவினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தினர். 18 மாதங்களாக வழங்கப்படாமல் உள்ள மாத ஓய்வூதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும், 7வது ஊதிய குழு நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி கோஷமிட்டனர்.
திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் மெக்கானிக்கை அடித்து கொலை செய்தவர்களை கைது செய்ய கோரி உடலுடன் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் ரமேஷ் கண்ணனை மர்ம கும்பல் அடித்து கொன்றதாக தெரிகிறது. சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் பலரை போலீசார் தேடி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூரில் அரசு அதிகாரி கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட வழக்கில் திமுக நிர்வாகியின் மகன் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்தனர். இறந்த சிவமூர்த்தியின் வீட்டின் முன்பு இருசக்கர வாகனங்கள் நிறுத்தப்பட்ட நிலையில் அவ்வழியாக காரில் வந்த திமுக நிர்வாகியின் மகன் ஆதித்யா சிவமூர்த்தியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு காரால் மோதியுள்ளான். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே மஞ்சினி பகுதியில் ஆதி திராவிட நலத்துறைக்கு சொந்தமான இடத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 3.5 ஏக்கர் நிலத்தில் 5 குடும்பத்தினர் விவசாயம் செய்து வந்த நிலையில் வருவாய்த்துறையினர் ஆக்கிரமிப்பை அகற்றினர். மக்காச்சோளத்துக்கு மத்திய அரசு அறிவித்துள்ள ஆதார விலையை தமிழக அரசு பெற்றுத்தரவில்லை என கூறி பெரம்பலூரில் ஏரி மற்றும் ஆற்று பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குவிண்டாலுக்கு 2400 ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்ட விலையை பெற்றுத்தராததால் 1900 ரூபாய்க்கு தனியார் நிறுவனங்கள் கொள்முதல் செய்வதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அருகே குடோனில் பதுக்கி வைத்திருந்த சுமார் 30 டன் அளவிலான மானிய விலை யூரியாவை குற்ற புலனாய்வு துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிங்காரம் என்பவருக்கு சொந்தமான குடோனை பவானிபாய் என்பவர் வாடகைக்கு எடுத்து யூரியாவை பதுக்கி வைத்து வெளி மாநிலங்களுக்கு விற்பனை செய்தது தெரிந்தது. சிவகங்கை மாவட்டம் மாநகரியில் இளம் பெண் மற்றும் 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த ஜோதிடருக்கு 200 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மாவட்ட போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு தனது தாயுடன் ஜோதிடம் பார்க்க வந்த இளம் பெண் மற்றும் சிறுமியை ஜோதிடர் ராமகிருஷ்ணன் பாலியல் வன்கொடுமை செய்ததாக தெரிகிறது. திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூரில் ஆன்லைன் உணவு டெலிவரி சேமிப்பு குடோனில் ஆய்வு மேற்கொண்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் காலாவதியான உணவுப் பொருட்களை கைப்பற்றினர். ஓமனா என்பவர் பிளிங்கிட் என்ற ஆன்லைன் நிறுவனம் மூலம் சாக்லேட் ஆர்டர் செய்த போது காலாவதியான சாக்லேட் டெலிவரி செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. கிராம உதவியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்கிடக் கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பேருந்து நிலைய நுழைவாயில் பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றிய நகராட்சி அதிகாரிகளுடன் வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கடைவீதி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் சாலையோர கடைகள் அதிக அளவில் உள்ளதாகவும் அதனை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறி அதிகாரிகளை முற்றுகையிட்டனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி, ஆசனூர் மற்றும் கேர்மாளம் பகுதி வனத்துறையினர் இரவு நேரத்தில் ரோந்து பணியில் ஈடுபடுவதில்லை என குற்றம் சாட்டி கோர்மாளம் வனச்சரகை முற்றுகையிட்டு மலை கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வனப்பகுதியை விட்டு வெளியேறிய காட்டு யானை விவசாயியை மிதித்து கொன்றதால் ஆத்திரமடைந்த மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டையில் கைது செய்யப்பட்ட கிராம உதவியாளர்களுக்கு மதிய உணவு வழங்கவில்லை என கூறி அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க கோரி புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தினரை போலீசார் கைது செய்தனர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே கர்ப்பிணி பெண் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் கணவரை கைது செய்ய கோரி உறவினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியனாம்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த பாரதி ராஜா, பாரதி தம்பதிக்கு 4 வயதில் ஒரு மகன் இருக்கும் நிலையில் பாரதி கர்ப்பமாக இருந்தார். இந்நிலையில் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் பெருமாள்பட்டு பகுதியில் சேதமடைந்த சாலையை சீரமைக்க வலியுறுத்தி அரசு பேருந்தை மக்கள் சிறைப்பிடித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆதிக்குட்டை கிராமத்தில் உள்ள சாலையை கடந்த 9 வருடங்களாக சீரமைக்கவில்லை என கூறப்படுகிறது.
திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே வடமாநிலத்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தி செல்போன் மற்றும் பணத்தை பறித்த மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். தனியார் இரும்பு உருக்கு ஆலையில் பணியாற்றி வரும் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த சஞ்சித் மண்டல், லலித் நாராயண் ஆகியோரை மர்ம நபர்கள் தாக்கி கைவரிசை காட்டியதாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோரம்பள்ளம் எட்டயாபுரம் அருகே காதணி விழாவில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கொலை செய்யப்பட்ட பெரியநாயகம் கோவிலுக்கு சென்ற இடத்தில் கீழே விழுந்த நிலையில் அவரை முனியசாமி தள்ளிவிட்டதாக சிலர் தகராறில் ஈடுபட்டதால் ஆத்திரத்தில் 3 பேர் சேர்ந்து கொலை செய்திருக்கின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கோடாங்கிப்பட்டியில் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 72 செம்மர கட்டைகளை வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விசாரணையில் முன்னாள் அரசு ஊழியர் திருவேங்கடத்தின் மகன் கிஷோர் சட்டவிரோதமாக செம்மர கட்டைகள் கடத்தியது தெரிய வந்தது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே டாஸ்மாக் கடை முன்பு தீ வைத்ததாக இளைஞரை போலீசார் கைது செய்தனர். வடக்குளூர் பகுதியைச் சேர்ந்த மோகன் தமது நண்பர்கள் சிறையில் இருப்பதால் தம்மையும் சிறைக்கு அனுப்ப கோரி டாஸ்மாக் கடைக்கு முன்பு தீ வைத்ததாக கூறப்படுகிறது. அவர் மீது ஏற்கனவே அடித்தடி, கொலை முயற்சி என 3 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே வீடு புகுந்து சிறுத்தை தாக்கியதில் காயமடைந்த இளைஞர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வீட்டிற்குள் புகுந்த சிறுத்தை அங்கிருந்த நாயை பிடிக்க முயற்சித்த போது கௌதம் மற்றும் குடும்பத்தினர் கூச்சலிட்டதால் கௌதம் மீது சிறுத்தை பாய்ந்து தாக்கியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அடுத்த அட்டக்குறிக்கி ஏரியில் சுமார் 10 மணி நேரமாக விளையாடி கொண்டிருந்த ஒற்றை காட்டு யானையை பட்டாசு வெடித்து வனத்துறையினர் விரட்டினர். ஏரியில் ஆகாய தாமரைகள் சூழ்ந்திருக்கும் நிலையில் யானை அங்குமிங்குமாக சுற்றி ஆனந்த குளியலிட்டது. உலக நாடுகளின் மத்திய வங்கிகள் அதிக அளவில் தங்கம் வாங்குவதே இந்தியாவில் தங்கத்தின் விலை உயர காரணம் என மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் அளித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்கள் கேள்விக்கு பதிலளித்த அவர், மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் தங்கம் உள்ளிட்ட உலோகங்களின் இறக்குமதியை உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறினார். IBM நிறுவனம் இந்தியா முழுவதும் கணினி துறையில் அதிக முதலீடுகளை செய்ய திட்டமிட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மருத்துவம், செயற்கை நுண்ணறிவு துறையில் உருவாகும் பிரச்சனைகளை கணினி மூலம் தீர்க்க உதவும் குவாண்டம் கம்ப்யூட்டிங் மற்றும் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகியவற்றில் முதலீடு செய்ய உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சத்தீஸ்கரின் சுக்மா மாவட்டத்தில் நக்சல்கள் பிடியிலிருந்து மீட்கப்பட்ட கோகுண்டா கிராமம் நாடு சுதந்திரமடைந்த 79 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக மின் வசதியை பெற்றுள்ளது. பல தலைமுறைகளாக நக்சல் பிடியில் சிக்கி தவித்த மக்களுக்கு பாதுகாப்பு படையினர் மின்சாரம் மட்டுமின்றி சாலை, குடிநீர் போன்ற அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தனர். இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிராக ஜம்மு காஷ்மீரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தை இளைஞர் காங்கிரசார் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். ட்ரம்பிடம் மோடி சமரசம் அடைந்து விட்டதாக முழக்கம் எழுப்பியவாறு சென்ற அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் பூர்வாஞ்சல் தேசிய நெடுஞ்சாலையில் தனியார் ஆம்னி பேருந்து கவிழ்ந்ததில் 5 பேர் பலியான நிலையில் 45 பேர் காயமடைந்தனர். பஞ்சாபின் லோத்தியானா மாவட்டத்திலிருந்து பீகாரின் தர்பங்கா நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து விபத்தில் சிக்கியதாக சொல்லப்படுகிறது. ஹரியானாவின் ஃபரிதாபாத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் கழிப்பறைகளின் கதவுகளில் சத்ரபதி சிவாஜி மற்றும் மகாராணி பத்மினியின் உருவப்படங்கள் பாலின அடையாளமாக பயன்படுத்தப்பட்டது மிக பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. இச்சம்பவத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்த காங்கிரஸ் உடனடியாக படங்களை நீக்க வேண்டும் என மாநில பாஜக அரசை வலியுறுத்தியது. ஒடிஷா மாநிலம் சுபர்ணாப்பூர் மாவட்டத்தில் திருமணமான சில மணி நேரங்களில் மணப்பெண் கடத்தப்பட்டதாக சொல்லப்பட்ட சம்பவத்தில் திடீர் திருப்பமாக தனது காதலனுடன் சேர்ந்து அப்பெண் கடத்தல் நாடகத்தை அரங்கேற்றியது தெரிய வந்துள்ளது. மேலும் கடத்தல் நாடகத்திற்கு மூளையாக செயல்பட்டதே அப்பெண்தான் என்பதையும் செல்போன் தரவுகளை வைத்து போலீசார் கண்டறிந்தனர்.
2000 கிலோமீட்டர் தூரம் வரை பறந்து சென்று எதிரிகளை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்ட கோல்டன் ஹாரிசான் ஏவுகணையை இந்தியாவுக்கு வழங்க இஸ்ரேல் முன் வந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரம்மோஸ் ஏவுகணையை விட பல மடங்கு வேகமாக செல்லும் இந்த ஏவுகணை அணு ஆயுத தளவாடங்களை கண்டுபிடித்து அழிப்பதில் வல்லமை பெற்றது என கூறப்படுகிறது. அமெரிக்கா எந்நேரமும் தாக்குதல் நடத்தலாம் என்ற பதற்றம் அதிகரித்துள்ளதால் கிடைக்கும் போக்குவரத்து வழிகளை பயன்படுத்தி ஈரானில் உள்ள இந்தியர்கள் உடனடியாக வெளியேற அந்நாட்டுக்கான இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. ஏதேனும் உதவிக்கு மக்கள் இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சீனாவின் சிச்சுவான் பகுதியில் வசந்த திருவிழாவையொட்டி ட்ரோன் ஷோ நடைபெற்றது. வானில் நிகழ்ந்த குதிரை, யானை, மீன் போன்ற அற்புத காட்சிகளை கண்டு பொதுமக்கள் வியந்தனர். ட்ரோன்கள் 20 நிமிடங்களில் பல்வேறு வடிவங்களாக மாறி பார்வையாளர்களிடமிருந்து தொடர்ச்சியான பாராட்டுகளை பெற்றன. லண்டனில் வாழும் சீனர்கள் தங்களது பாரம்பரிய புத்தாண்டை வரவேற்கும் வகையில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். வீதிகளில் பேரணியாக சென்ற மக்கள் ஆட்டம், பாட்டம், டிராகன் நடனம் என கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். கிரீஸ் நாட்டில் வசந்த காலத்தை வரவேற்கும் விதமாக நாடு முழுவதும் கார்னிவல் திருவிழா களை கட்டி வருகிறது. கடற்கரை நகரமான கேலக்சிட்டியில் நூற்றுக்கணக்கான மக்கள் ஒருவர் மீது ஒருவர் வண்ணப்பொடி வீசியும் வண்ண தீப்பொறியை கையில் ஏந்தி கொண்டும் தெருவில் ஊர்வலமாக வந்தனர். அமெரிக்காவில் வீசி வரும் கடும் பனி புயலால் குடியிருப்புகள், கார்கள் மற்றும் வீதிகள் முழுவதும் பனி சூழ்ந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நியூயார்க்கின் புறநகர் பகுதியான லாங் தீவு பகுதியில் பனி மற்றும் கடலோர காற்றின் தாக்கம் அதிகமாக உள்ளதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இலங்கையின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் விவசாய நிலங்களில் புகுந்த காட்டு யானைகளை வனத்துறையினர் வெடிவெடித்து காட்டுக்குள் விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டனர். கடந்த 5 நாட்களாக தொடர்ந்து யானைகள் வந்து நெற்பயிர்கள் மற்றும் பயிர்களை நாசம் செய்வதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். T20 உலகக்கோப்பை தொடரின் சூப்பர் 8 சுற்றில் ஜிம்பாப்வே அணியை 107 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்றி பெற்றது. முதலில் களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 254 ரன்கள் குவித்தது. இதையடுத்து 255 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்கை நோக்கி விளையாடிய ஜிம்பாப்வே அணி வெறும் 147 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. T20 உலகக்கோப்பையில் ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான போட்டியில் அதிரடியாக விளையாடிய வெஸ்ட் இண்டீஸ் வீரர் ஹெட்மயர் புதிய வரலாற்று சாதனையை படைத்துள்ளார். T20 உலகக்கோப்பையில் குறைந்த பந்தில் அரை சதம் விளாசிய வெஸ்ட் இண்டீஸ் வீரர் என்ற கிறிஸ் கெயிலின் சாதனையை முறியடித்தார். T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றின் இன்றைய ஆட்டத்தில் இங்கிலாந்து, பாகிஸ்தான் அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. இலங்கையின் பள்ளைகலை கிரிக்கெட் மைதானத்தில் இந்திய நேரப்படி இரவு 7 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. 2009 உலகக்கோப்பை முதல் இங்கிலாந்து அணியை ஒரு முறை கூட பாகிஸ்தான் அணி வீழ்த்தியது இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. T20 உலகக்கோப்பை தொடரின் சூப்பர் 8 சுற்றில் விளையாடுவதற்காக இந்திய அணி சென்னை வந்தடைந்தது. வரும் 26ஆம் தேதி சேப்பாக்க மைதானத்தில் நடைபெறும் போட்டியில் ஜிம்பாப்வே அணியை இந்தியா எதிர்கொள்கிறது. இந்த போட்டியில் நிச்சயம் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இந்திய அணி உள்ளதால் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. T20 உலகக்கோப்பையின் அரையிறுதி ஆட்டத்திற்கு இந்திய அணி தகுதி பெறுவது சந்தேகம் என தகவல் வெளியாகியுள்ளது. குரூப் 1இல் வெஸ்ட் இண்டீஸ், தென்னாப்பிரிக்கா அணிகள் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றிருப்பதால் அடுத்து வரும் 2 போட்டிகளிலும் அதிக ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. பால் டேம்பரிங் சம்பவத்திற்கு பிறகு முதல் முறையாக தென்னாப்பிரிக்காவில் டெஸ்ட் போட்டிகளில் ஆஸ்திரேலியா பங்கேற்கிறது. வரும் அக்டோபர் 9ஆம் தேதி முதல் டெஸ்ட் போட்டி தொடங்குகிறது. 2018ஆம் ஆண்டு நடந்த டெஸ்டில் பால் டேம்பரிங்கில் ஈடுபட்டதாக வார்னர், ஸ்டீவ் ஸ்மித், பான்கிராஃப்ட் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ரஞ்சி டிராபி தொடரின் இறுதிப் போட்டியில் கர்நாடகா, ஜம்மு காஷ்மீர் அணிகள் இன்று பல பரீட்சை நடத்துகின்றன. கர்நாடகாவின் ஹோப்ளி கிரிக்கெட் மைதானத்தில் காலை 9:30 மணிக்கு இரு அணிகளும் மோதுகின்றன. இந்த தொடரில் கர்நாடகா அணிக்காக சிறப்பாக விளையாடி வரும் KL ராகுல் இறுதிப் போட்டியிலும் அதிரடியாக விளையாடுவாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.
72வது சீனியர் தேசிய ஆடவர் கபடி சாம்பியன்ஷிப் போட்டிகள் இன்று தொடங்குகின்றன. குஜராத் மாநிலம் வதோதராவில் உள்ள சாமா உள் விளையாட்டு அரங்கில் இன்று தொடங்கி வரும் 27ஆம் தேதி வரை போட்டிகள் நடைபெற உள்ளன. நாடு முழுவதிலுமிருந்து 31 அணிகள் இந்த தொடரில் பங்கேற்கின்றன. சென்னை KK நகரில் உள்ள இசை மற்றும் ஓவியக் கல்லூரியில் 10வது ஆண்டு சர்வதேச கலை ஓவிய கண்காட்சி நடைபெற்றது. இதில் நடிகர் நாசர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி கண்காட்சியை தொடங்கி வைத்தார். மேலும் மாணவர்களின் ஓவிய கண்காட்சியை பார்வையிட்டு மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டு IQ 15R ஸ்மார்ட் போன் இந்தியாவில் இன்று அறிமுகம் செய்யப்படுகிறது. ஸ்னாப்டிராகன் 8 Gen 5 சிப்செட், 200 MP பிரைமரி கேமரா, 7600 mAh பேட்டரி, 100 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் போன்ற பல அல்டிமேட் அம்சங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதன் விலை 45,000 55,000 ரூபாய்க்குள் இருக்கும் என சொல்லப்படுகிறது. இந்தியாவிலிருந்து அதிகம் ஏற்றுமதியாகும் மதிப்புமிக்க பொருட்களின் பட்டியலில் வரலாற்றில் முதன்முறையாக ஆட்டோமோட்டிவ் டீசல் எரிபொருளை பின்னுக்கு தள்ளி ஸ்மார்ட் போன்கள் முதலிடம் பிடித்துள்ளன. இந்த பட்டியலில் ஆப்பிள் நிறுவனத்தின் போன்கள் முன்னிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.